போஸ்ட்மேன் 2 நாளா வந்துட்டு போறான். என்னவா? ஏதோ கொரியர் வந்திருக்கான், கையெழுத்து போட்டு வாங்கணுமா. ஏன் நீ வாங்க மாட்டியா? வந்தா தானே. எங்க இருக்காருன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல? என் புருஷன் வீட்டுக்கு வந்தே 4 நாள் ஆச்சுன்னு சொல்லவா? வீட்டுக்கு வர்றதே கிடையாது. என்னடி நக்கலா? ரொம்ப தான் வாய் நில்லுது. ஏய், நான் எங்க போறேன் எங்க வரலாம் கூட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் சுத்துறேன், ஓகேவா? 4 நாளைக்கு ஒருக்கா வருவேன், 4 வருஷத்துக்கு ஒருக்கா வருவேன். என்ன கேட்க யாரும் கிடையாது. நான் தனி காட்டு ராஜா. ஆமா ஆமா. ஓ, புள்ள கூப்பிடு பாரு. போய் என்னன்னு கேளு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னம்மா? டேய், உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ எனக்கு காலே பண்றது இல்ல, நான் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. அப்படியே எடுத்தாலும் குளிச்சிட்டு இருக்கேன், சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி கட் பண்ணிடுற. எப்ப நான் உனக்கு கால் பண்ணாலும் பிஸி, வெயிட்டிங்னே வந்துட்டு இருக்கு. லவ் பண்ண புதுசுல ஒரு நாளைக்கு 200 தடவை கால் பண்ணுவேன். போனை கட் பண்ணிடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். விடிய பேசிட்டு இருப்பேன். இப்ப கண்டுக்கிறதே இல்ல. உன்கிட்ட எப்படிதான் பேசுறது? அப்படியே உன்னை பார்க்கலான்னு நான் வீட்டுக்கு வந்தாலும் நீ வீட்லயே இருக்கிறது இல்ல. என்னன்ற சும்மா பேசிக்கிட்டே இருக்க? அதான் 4 நாள் வேலை இருந்ததுன்னு சொல்றேன்ல. ஆமாண்டா, நான் பேசுறது உனக்கு தொல்லையாதான் இருக்கும். அங்க போனா அவனுங்க தொல்லை, இங்க வந்தா இவ இம்சை. செக். கண்ணு, நான் சாப்பிடவே இல்ல. செல்லம், நான் தூங்கவே இல்ல. புஜ்ஜி, உன்னை பார்க்காம இருந்தா நான் செத்து போயிடுவேண்டி. அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் துடிப்ப, அதை விட 1000 மடங்கு என் மனசு துடிக்குது. ஏய், அது வந்து என்னதுப்பா? சொல்லு, என்ன அது வந்து? ஏண்டா நிப்பாட்டிட்ட? சொல்லு. என்ன வந்து போய்? பரவாயில்ல சொல்லு. ஏண்டா நிப்பாட்டிட்ட? சொல்லு. இங்க பாரு, பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? இல்ல நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? என்னடி பேசுற? சொல்லு. ஏண்டி இப்படி பேசுற? நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியலடி. ஓ, அப்படியா? என் மேல எவ்வளவு பாசம். சூப்பர்ல, நல்லா பேசுற. இங்க பாரு, கடைசியா நான் ஒன்னு சொல்றேன். நான் இந்த தரையில இருக்கிறதா இல்ல இந்த ஏரியில விழுந்து சாகுறதான்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நீதான் முடிவு பண்ணணும். என்ன குட்ரா. கோடிடி. ஏய் மச்சான், ஓயிட்டே எங்கடா இருக்கற? சந்தோஷமான செய்தி. நமக்கு சூப்பரா ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. உடனே கிளம்பி வா. டேய், முருகேஷ் வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் வா. வழக்கமா போவோம் அந்த லாட்ஜ். அங்க தான்டா. மச்சான், முக்கியமான மேட்டர். அன்னைக்கு மேல எதை எடுக்காம வந்துறாத. அத கொண்டு வா. பொண்ணு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுடா. எதுமே இல்லன்னு. அதான் சொல்லிட்டேன். டேய், ஆமா மச்சான், உன்னை கேக்குறேன். கோடின்றல. அந்த பொண்ணு அன்னைக்கு என்னடா பண்ண? அந்த பொண்ணு ஒண்ணு அப்படி புகழ்ந்து பேசுது. நீதான் வேணுங்குது. டேய், அந்த பொண்ணு என்னடா ஒண்ணு அப்படியே நேசிக்குது. என்னடா பண்ண மச்சான்? சரி ஓகே, அது இருக்கட்டும். நீ வரும்போது சேஃப்டியா வா, சரியா? அப்புறம் உன் இஷ்டம். சரி வச்சறேன் மச்சான். ஏய், ப்ளீஸ். சொதப்பிட்டானுங்க. சா. எவன்டா உனக்கு ஃபோன் பண்ண சொன்னது? என்னடா? என் லவர் கூட இருக்கும்போது ஏன்டா ஃபோன் பண்ண? நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ணிக்கிட்டு இப்பதான் ஏதோ பேசி கிசி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டியடா. யோ, பாத்துல என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. அவ்வளவுதான் மச்சான். உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பார்த்தல. டேய், சும்மா புலம்பாத. நீ லவர் கூட பண்ணி எனக்கு எப்படி தெரியும்? நீ அவட்ட ஃபோன் கொடுத்த? டேய், வாடா. வேற வீடு. இனிமே அதை பத்தி பேசி பிரச்சனை இல்லை. அதான் போயிட்டாலே. ஏய், பாண்டியன் வேற வர சொன்னா? வர சொன்னான்ல? பாரு பாண்டியா, தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை பிடிச்சிட்டோம். அது போக்கில் போனாதான் தப்பிக்க முடியும். விட்டோம் கெட்டோம், புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நான் நல்லவனா வாழ போறேன், பொண்டாட்டிக்கேத்த புருஷனா இருக்க போறேன்னு நினைச்ச நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே கூண்டுக்குள்ள. என்ன பாண்டியா, மிரட்டுறியா? என்ன காமெடி பண்றீங்களா? ஒன்னா ரெண்டா 14 ரேப்பு எல்லாம் உங்க ஆட்டோவில் வந்தவங்க தானே. இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பார்த்தி இப்படி பேசுற? சரி பாண்டியா, இப்ப என்ன பண்ணோம்? வீரபாண்டி, ஃபாரின்காரங்க 4 பேர் வந்திருக்காங்களாம்.
கேட்குறாங்க. அமௌண்ட் எவ்வளவு நாளும் பரவாயில்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப முதல்ல நாங்க யூஸ் பண்ணி தான் தருவோம், பரவாயில்லையா? எப்பவுமே அப்படி தானே பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா? சரி பாண்டியா, ஃபாரின்ல இல்லாத இருக்குது. போயிட்டு சின்ன ஹோட்டலை வச்சிருக்கிறவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலை சமாளிக்கணும்னா வர கஸ்டமருக்கு இப்படி சப்ளை பண்ண தான் முடியும். இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன். அதனால தான் ஹோட்டல் ஓனருங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் உங்களை டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்குது. ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுறேன், போங்க. அமௌண்ட் அவனுக்கு கொடுத்து விடுங்க, இப்போ கிளம்புங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து விட்றேன். போடா. என்ன போயிட்டு சீக்கிரம் வாடா. சரிண்ணா. போயிட்டு ம் முருகேஷ் எங்கட ஆலய காணோம். தெரியல. இவனுக்கு சப்ளை பண்ணியே ஒரு வழியாயிருவான்டா. ஆமாடா, வா. டேய் மச்சான், எங்கடா இருக்க? டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வா. ஏய் இருங்கடா, நானே ஒரு கிராய் கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கிறேன். நீங்க வேற அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வரேன். போனை வை முதல்ல. பார்ட்டி மாட்டிக்கிருச்சு. ஆட்டோ வருமா? போலாமா? உட்காருங்க. உட்காரு. ஹலோ மாப்பா, சொல்லு. டேய், மாப்பாட்ட பேசுனியாடா? மாப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கடைக்கு ஆள் அனுப்பிச்சிட்டானா? சரி. வீரபாண்டி எங்க வந்துட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணு. ஹலோ சொல்றா வீட்டே. வீரபாண்டி, மாஃபா வழக்கமான கடைக்கு ஆள் அனுப்பிட்டானா? நீ எங்க வந்துட்டு இருக்க? பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்டா. சரி, சீக்கிரம் வா. சார் ரொம்ப டயர்டா இருக்குது, நான் ஒரு சோடா மட்டும் சாப்பிடுறேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? எனக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுவா. ஓகே சார். அண்ணா சோடா 1, கூல் ட்ரிங்க்ஸ் 2. ஃபேண்டா. டேய் வெயிட்டு, மாப்பா ஒரு பக்கம் ப்ளே பண்ணிட்டே இருக்கான். மச்சான் மார்சல் பணமழையா கொட்டுறான். வீரபாண்டி நமக்கு பக்க பலமா இருக்கான். இதை விட லைஃப்ல என்னடா இருக்கு? ஆமா மச்சான், நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மையாலுமே நம்ம லக்கி பாய் தான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் மச்சான், சீக்கிரம் அம்மா. டேய் மச்சான், சீக்கிரம் ஏறுறா, ஏன்னா பாத்துருப்பா. ஏறுறா. கிளம்பு கிளம்பு. தம்பி, நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாம் சார். சார், இப்போ நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இன்னும் ½ அன் ஹவரில் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். ஓகே சார். சார், யோ இங்கே வாயா. யார் தகவல் கொடுத்தது? சார், இங்கே ஒரு பாடி எடுக்கணும், எனக்கு ஃபோன் வந்துச்சு சார். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார், வந்துட்டு இருக்கு. பாடியை பற்றி ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கு சார். அநேகமாக இது காலையிலேருந்து நடந்திருக்கணும். Not 1.
என்ன தம்பி? என்ன சமாதி மாதிரி இருக்கு? தம்பி எனக்கு ரொம்ப குறும்பு தான் தம்பி. போன வாரம் நீங்க தானே பணத்தை இங்க புதைக்க சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்க. யோ அறிவு இருக்கையா? எவனாவது வீட்டுக்குள்ள பணத்தை புதைப்பானா? தம்பி பணத்தை நம்ம வீட்டுல புதைக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. நான் வேணும்னா வேற குழி தோண்டி புதைச்சிருவா. யோ அதெல்லாம் வேணாம். அது சமாதியும் தெரியாத அளவுக்கு தரையோட தரையா ஆக்கிறேன், சரியா? சரி தம்பி. தண்ணி வலையில காட்டு பண்ணி சிக்கிக்கிச்சான். வேட்டைக்காரன் பார்த்தா விட்டு வைக்க மாட்டான். வா மாமா. என்ன பாடுபடுத்துற நீ? கொஞ்சமாவது அடங்குறியா? போங்கம்மா. குடு. சும்மா சும்மா இதே பார்த்துட்டு இருக்க. ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கிறியா? இங்க வா. என்னம்மா மாசம் வந்து 10ஆம் தேதி ஆச்சு, இன்னும் வாடகை வரல. ஏமா உங்க வீட்டுக்காரனுக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். வாடகை கொடுக்குற ஐடியா இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஐயா அவரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஓனர் வேற ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. வருமானமே இல்லைங்கய்யா. கண்டிப்பா 2 நாள்ல கொடுத்துருங்க ஐயா. என்னதான் இருந்தாலும் உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உனக்காக தான் பார்க்குறேன், இல்லைன்னா அவனை என்னைக்கே வரட்டி விட்டுருப்பேன். புரியுதா? சரிம்மா, இன்னும் 2 நாளில் வாடகை வந்துடணும். சரிங்க ஐயா. வாடி. வர வர போலீஸ்னாலே பப்ளிக்கு நம்பிக்கையே இல்ல. இதுவரைக்கும் 50ல இருந்து 25 பேர் வரை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 10ல இருந்து 15 பேர் ஆக்சிடென்ட்டா காட்டப்பட்டிருக்காங்க. நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். ஒருத்த மட்டும் செய்ய வாய்ப்பே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கலாம். இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, கொலைகாரன் யாருன்னு ஒரு துரும்பு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி பப்ளிக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும்? மிஸ்டர் சேகர், உங்க ஏரியாவில் தான் அதிகமாக கொலை நடந்திருக்கு. உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. மேலதிகாரிங்க எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிங்க மேடை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீடியா வேற. இதுல நாங்க யாருக்கு பதில் சொல்றது? சார், நாங்களும் கண்ணில் விளக்கணை ஊற்றி தேடிக்கிட்டு தான் இருக்கோம் குற்றவாளியில. குற்றவாளியை புதுசா பிளான் பண்றாங்க சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இருக்கிற போர்ஸ் வச்சுக்கிட்டு சார், சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தர் கூட கைது பண்ணல சார். சார், அப்படி எல்லாரும் சந்தேகப்பட முடியாது சார், புரிஞ்சுங்க. சந்தேகப்படுறது தான் சார் போலீஸோட வேலை. ஷட் அப் யுவர் மவுத். என்ன பேசுறீங்க சார்? இந்த ட்ரெஸ்ஸை போடுறது வீட்டில் மனைவி குழந்தைகளை பார்த்து பல மாசம் ஆகுது சார். அப்படி இருந்தோம் குற்றவாளிகளை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படும் எங்களுக்கு தான் சார் தெரியும். சேகர், குற்றவாளிகளை பிடிக்க உங்களுக்கு கால அவகாசமும் தனிப்படையும் தேவையா? சார், இந்த குற்றங்களை செஞ்சது ஒரு ஆள் இல்லை சார், இதுல பல பேர் அடங்கியிருக்காங்க. அதனால எங்களுக்கு கால அவகாசம் மட்டும் இல்லை சார், இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்படும் சார். அப்பதான் சார் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை நம்ம வேட்டையாட முடியும். சார், விவசாயிகள் எப்படி பயிர்களை களை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் குற்றவாளிகளை களை எடுக்கணும் சார். அப்பதான் பொதுமக்கள் நிம்மதியாக இருப்பாங்க சார். ஸ்டெப் எடுப்போம். தேங்க்யூ சார். டேய் டேய் மாசு, என்னடா எல்லாம் மலைச்சு போய் நிக்கிறீங்க? டேய் என்னடா சர்ப்ரைஸ்? இது என்னடா சர்ப்ரைஸ்? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு பாரு. மை வைஃப் ரூபா, கம் ஆன்.
இருக்கு எடுத்துட்டு உள்ள வாங்க ஏய் கிளம்பு. இதுவாடா மார்சல் ஒய்ஃப்? ஆமாண்டா ஆமாடா. ஹாய் ஹாய் வீரபாண்டி ஒயிட் நானே முருகேஷ். டேய் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. டேய் மச்சான் எப்படிடா பாத்துக்க முடியும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பாத்தீங்களா? பார்க்க தானே வந்திருக்கோம். பார்க்கறேன். என்ன இப்படி இருக்கு? வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்க காசு வாங்கினாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. மார்சல் ஏத்த ஒய்ஃப். ஆமா டேய் மச்சான். சொன்னா கேளுங்கடா. நம்புங்கடா, சீரியஸா சொல்றேன். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அத பத்தி தெரியாதா? நம்ம கமலா வா. இவருக்கு வேற வேலையே இல்ல. சொன்னா நம்ப மாட்டீங்க, பட் அதான்டா புரியும். வந்துடுறேன். ஈவினிங் 5 மணிக்கா வந்துடுறேன்டா. ஓகே ஓகே, ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன்டா. ஓகே ஓகே, பாய்டா. ஹாய்டா. உட்காருங்கடா. என்ன சார் வந்து அமைதியா உட்காந்துட்டா? கீழே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் மச்சான் ஏசிலே வாழ்ந்தவன், அது இல்லாம இந்த ஊர் வர குளு குளுன்னு இருக்கும். என்னதான் ஏசில வாழ்ந்தாலும் ஃபாரின் மாதிரி இருக்குமா? ஆமா ஆமா. டேய் போன்ல என்கிட்ட என்னடா சொன்ன நீ? என்ன மச்சி? வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும், 50,000 ரூபாய் ஆகும்னு சொன்னேன். 75,000 ரூபாய் அனுப்பி விட்டேன். ஆனா அட்லீஸ்ட் வீட்டோட தரையாவது வாஷ் பண்ணிருக்கியா? இல்ல மச்சி, நீ வருவேன்னு தெரியும், ஆனா எப்ப வரேன்னு தெரியாதுல்ல. அதான் வரும்போது சூப்பரா பண்ணிடலாமேன்னு. டே முருகேஷா, ஏன் போய் சொல்ற? மச்சான் சாரி, உண்மையை ஓட்டுக்கு மாறிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு திடீர்னு நெஞ்சொலின்னு அவன் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்ன பண்றது தெரியல. அதான் உன்கிட்ட கேட்காமைய இந்த பணத்தை எடுத்து ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுத்துட்டேன்டா. ஐயோ, அப்படியா? சரி பரவாயில்ல, விட்றா. நாளைக்கு ஆளுல வர சொல்லி வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிடு. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. இவர்கிட்ட உதவின்னு யார் வந்தாலும் உடனே செஞ்சிடுவாரு. சூப்பர்டா. உதவி செய்யறதுல அவருக்கு நிகர் அவரே தான். என்ன வீரபாண்டி? நானும் பயந்து போய் எல்லாத்தையும் போய் தேடினேன். கொலுசத்தை மட்டும் கேக்குது மச்சான், ஆனா யாரையும் காணோம். எனக்கு பயமா இருக்குடா, யார் என்னன்னு தெரியலடா. வேற யாரும் இல்லடா, அவளே தான். டேய் அதெல்லாம் இல்ல, நீ வேற. அவளை போய் பேய் பிசாசுக்கிட்டு மார்சலே அந்த பொண்ணு பார்லிருந்து கூட்டு வந்துருக்கான்.
வர்றப்ப கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? அப்படி என்னடா அவசரம்? இல்ல அங்க பார்த்தா என்னடா முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா. டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நாங்க வெளியே வெயிட் பண்றோம், சீக்கிரமா வா. சரி போங்க, வர்றேன். வீரபாண்டிக்கு தான் லைவ் ஷோ பாக்குறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. கன்ஃபியூஷனா இருக்கேன். இந்த பொண்ணு தான் நாங்க பார்த்தோம், இங்க எப்படி வந்தா? பகல்ல எங்கங்க பேய் வரும்? எங்க அம்மா சொல்லிருக்காங்க பகல்ல பேய் வரும்னு. கிளம்பி போ. போங்க. டேய் நான் பாட்டு காலேஜ் போயிட்டு இருந்தேன், ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னை கூட்டு வந்து இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டியாடா. போடா. பின்ன நான் மட்டும் என்னவா, செட்டுக்கு போனமா செட்டப்புகளை மெயின்டைன் பண்ணமான்னு இருந்தேன். இப்படி பேயை பார்த்து ஓட விட்டீங்களேடா. சரி விடுறா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம்டா. டேய் நம்ம கிளம்பிட்டா பிரச்சனை நமக்கு தான் வரும். நம்மளுக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் மார்ஷலுக்கு தானடா. டேய் இந்த மட சாம்ராடி தோட்டக்காரன் தான் ரூபா பணத்தை வீட்டுக்குள்ள போச்சு வச்சிருக்கானே. நம்ம போன பிறகு மாசம் தோண்டி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருடா. அதுக்கு கடைசி வரைக்கும் இங்கே உட்காந்து செத்துலான்றியா? என்ன பண்றது? எதுக்கு சாகணும்? வேணா அங்க இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போச்சிடலாம். பாருடா. இல்லைன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிறேன் தம்பி. ஐயோ சுமாரியா, ஏற்கனவே பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நீ வேற. எங்க வேலையை நாங்க பார்த்து விடுறோம், கிளம்பு முதல்ல. சரி தம்பி, உங்க பிரச்சனை எனக்கு எதுக்கு? மார்ஷல் தம்பி மைனா கேட்டிருக்காரு. மாடகுளத்துல மச்சான் வலை விரிச்சு பிடிச்சிட்டு இருக்கான், போய் வாங்கிட்டு வரேன். பெருசு காட்டு பண்ணி இருந்தா பிடிச்சிட்டு வாயா. உடம்பெல்லாம் விட்டு போய் கிடக்கு, ஒண்ணு சேர்க்கணும். பாக்குறேன் தம்பி. வாங்கய்யா உட்காருங்க. என்ன வேட்டை? வேட்டைக்கு போகாம விரை வெட்டிட்டு உட்காந்துருக்க? எங்கய்யா முன்ன மாதிரி வேட்டைக்கு போக முடியலையா? போலீஸ் தொல்லை மட்டும் இல்லாமல் மக்கள் தொல்லையும் அதிகமாக இருக்கியா. மக்களும் சைவத்துக்கு மாறிட்டாங்க, எலியை பிடிச்சாலும் புளியை பிடிச்சோங்கிறாங்க. எதுக்கே வம்பு? எப்படி பேசுறான் பாரு. மைனா சுட்ட மான சுட்டன்னு சொல்கிறாங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. என்ன எப்படி சொல்லிவிட்ட? ஆடுற காலும் பாடுற வாயும் சும்மாவா இருக்க முடியும்? தின்னு தின்னு ருசி கண்ட நாக்குக்கு பசிச்சுதுன்னா பச்சை தனியா குடிக்க முடியும்? ஏதாவது பார்த்து பண்ணி வந்துட்டீங்க, உங்களுக்காக பண்றீங்க. இந்தா என்னையா 100 ரூபா தான் கொடுக்குறீங்க? போதும் போயா. மேலே கொஞ்சம் கொடுங்க ஐயா. என்னையா 110 ரூபா கொடுங்க ஐயா. போய் பிடிச்சிட்டு வா பார்ப்போம். சரி இங்கே இருங்க ஐயா, எதுவும் கிடைச்சா கொண்டு வரேன். வரங்க ஐயா. பத்தியா மாமா, 10 ரூபா கம்மியா கொடுத்தா என்னமா பேசுறான் பாரு. விட்ரா, பிடிச்சிட்டு வரட்டும் பேசிக்கலாம். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. மாப்பிள்ளை அடிக்கடி போன் பண்ணுவான், போனையே காணுமே. என்னாச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு? சரி ஏதோ பிஸியா இருப்பான். சொல்லி வாய்ப்பட மாப்பிள்ளை போன் பண்ணிட்டான். எனக்கு தெரியுமே மாப்பிள்ளை போன் பண்ணாம இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமே. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் மாமா பேசுறேன். ஏயா இது மாப்பிள்ளை நம்பராச்சு, இது எப்படி உங்க கைக்கு வந்தது? சென்னையில இருக்கியா? ஏய் மாப்பிள்ளை பாருல மலேசியால இருக்காரு. வந்தா நேரம் என் வீட்டுக்கெல்லாம் வரணும். எங்க இருக்கான்? என்னது வீடு வாங்கிட்டான், கல்யாணம் முடிச்சுட்டானா? பொண்ணு யாரு? வெள்ளக்காரியா? விட மாட்டேன். ஏய் வெள்ளக்காரியா அவன் கல்யாணம் முடிச்சுட்டானா? இப்ப அங்கேயே வந்து அவ கழுத்த சிவா விட மாட்டேன். ஏய் இத வர்றேன்டா, வெள்ளக்காரிக்கு இந்த வர்றேன்டா. சொல்லுங்க சார். நான்வெஜ் ஏதாவது இருக்குதா? இருக்கு சார்.
என்ன இருக்குது? காடை இருக்கு, கவுதாரி இருக்கு, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு சார். எல்லாத்தையும் கொண்டு வா. சரிங்க சார், காசு கொடுங்க சார். டேய் தருவாங்க போடா. ஓ கடை இவங்கிட்ட மாட்டிட்டுனா ஏரியா புதுசு போல தல. காளியம்மா கோயிலுக்கு கஞ்சி ஊத்துறன்னு சொல்லி அதுவும் குடிச்சாச்சு. மாதா கோயிலுக்கு மணி வாங்குறேன்னு சொல்லி உண்டியலும் குளிக்காச்சு. இப்போ என்ன செய்யலாம் தல? ஏய் குருவியா, சைனாவுல புயல் வந்துருச்சுன்னு சொல்லி உண்டியல குடுக்குவா. சரியா சொன்னடா. போன மாசமா அதை சொல்லி தானே உண்டியல கொடுக்கணும். திருப்பி அதையே சொல்றீங்க. அப்ப வங்காள தேசத்துல பாலை ஒண்டிச்சுன்னு உண்டியல கொடுக்கணும்டா. கரெக்ட். இதுல என்ன இருக்கு? டேய் விடுங்கடா. உள்ளூர் கோயிலிருந்து உலக கோயில் அத்தனை கோயில்களும் நம்ம கையில தான்டா இருக்கு. இதை புரிஞ்சுக்கங்கடா. இன்னைக்கு காமாட்சிக்கு கஞ்சி ஊத்துறோம், நாளைக்கு கல்கத்தா காளிக்கு கஞ்சி ஊத்துறோம். ஆமா தல. எவனாவது கஞ்சி ஊத்த காசு தரலன்னா அவனுக்கு பாலை ஊத்துறோம். ஊத்துறோம் தல. என்ன மாப்பிள்ள பண்ற? சீக்கிரம் குடுறா. படி மாமா. ஊர்ல இருக்கிற புறம்போக்கு இடத்தையெல்லாம் ஃபிளாட் போட்டு வித்தாச்சு. டபுள் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்தையும் வித்தாச்சு. வேற என்ன இடம் தான் இருக்கு? ரூபாவை பேயின்னு சொன்னா மார்சல் ஒதுக்க மாட்டான். என்ன பண்ணலாங்கிற பாண்டி? டே மார்ஷல் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை அந்த பொண்ணு தான். மார்ஷல்கிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட போகுது. அவன் சொல்ற மாதிரி செய்யலாம். ஆமாடா. சார் பில்லு. என்ன தம்பி இங்க இருக்கீங்க? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெருசு உக்கார். எல்லாம் ஃபுல் சரக்கு போல இருக்கு. ஏய் பெருசுக்கு ஒரு ஆஃப்டா. இந்தா சாப்பிடு. எப்போ மார்ஷல் பங்களாவுக்கு வந்தானோ அப்பவே பேய் பங்களா மாறி போச்சு. ஏய் நிறுத்துடா. எங்க சந்தோஷம் எல்லாம் போச்சு. அன்னைக்கு செத்து போச்சு இல்ல ஒரு பொண்ணு, அவ மாதிரியே இருக்கா ரூபா. என்ன சொல்றீங்க? எதுக்கு உங்களுக்கு டவுட்டு? தம்பி எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு, அவர் உங்க டவுட்டை கிளியர் பண்ணிடுவார். சாமியார்லாம் வேண்டாம், மார்ஷல் ஒத்துவிட. ஏன் சாமியார்னு சொல்லணும், மகான்னு சொல்லுவான். பெருசு நாளைக்கு நீ கூட்டு வர்றதுக்காக இந்த இத அடி. எனக்கு சரக்குலாம் வேணாம், இது போதும். ஆடி ஆடி. பெருசு பொண்ணுகிட்டையும் சரி பேய்கிட்டையும் சரி சரக்கு அடிச்சா தான் பேச முடியும். அதனாலதான் அடிக்கிறேன். மார்ஸ்ல மாமா பார்த்துப்பா, எனக்கு இது போகுது. ஓம் பிரியானந்தா நமக, ஓம் சுபானந்தா நமக, ஓம் பிரியானந்தா நமக. யாரையும் காணும், எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையா? எங்க போனாலும் விடுதல, கோழி அமுக்குற மாதிரி அமைக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அடியாத்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உன்னை பார்த்து பேசதான் காத்துக்கிட்டு இருந்த. பேசலாமே, பேசுறது மட்டுமா? அனைத்து இருக்கு. ஓம் ஸ்ரீதேவி மகாதேவி மந்திரதேவி. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். காளி சாமுண்டி சொல்லு தாயே சொல்லு. ஏண்டா எடுபட்ட பண்ணி பயலே, அமாவாசையில பிறந்த அண்டங்காவே, சொல்லாம வர நான் என்ன மொல்ல மாறியா? வீரபாண்டி கட்டபொம்மன்டா, வேற இருக்க வந்த புலித்தேவன்டா, உன் கழுத்த இருக்க வந்த கரிகாலன்டா. மொத்தத்துல நான் ஒரு சின்ன பொம்மைடா. மந்திரகாளி ருத்ரகாளி முக்காளி தக்காளி முக்காளி. ஆத்தா பொம்மாயி, பச்சை பிள்ளை விட்டு போறது உனக்கு என்ன தாயே? உசுறு வேணும் குடுப்பியா? அடியாத்தா மகமாயி, இந்த பிரியானந்த சாமி கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. இப்பே உன்னை விரட்டும் பாரு. மந்திரகாளி மந்திரகாளி முக்காளி. ஏய்
அண்ணாத்த அவன் ஓடி வர ஸ்டைல பார்த்தா செம்மையா அடி வாங்கிருப்பான் போல இருக்கு. அண்ணாத்தா அடிச்ச அடியில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அண்ணாத்தா. அந்த பாரிங்கான ஒய்ப்புக்கு சாதாரண பேய் இல்ல அண்ணாத்தா, ரத்தம் ஏற்படுது காட்டேன் அண்ணாத்தா. ஒவ்வொரு அடியும் புல்லட் ட்ரெயின் மாதிரி பாயுது அண்ணாத்தா. அது மட்டும் இல்ல அண்ணாத்தா, அவ கூட 4 டம்மி பீஸ் இருக்கிறாங்க அண்ணாத்தா. அந்த பொம்பளை சமாளிச்சா வீடு நமக்கு தாங்கிற. ஐயோ அது சாதாரண பொம்பளை இல்ல அண்ணாத்தா, ஒரு பொம்பளைக்கு 100 பொம்பளை சமானத்தா. சரி பாத்துக்கலாம் விடு, வேஷத்தை கலை வேட்டைக்கு போகலாம். இவனே பஞ்சரான மாதிரி வந்து நிக்கிறான், எங்க நமக்கு வீடு கிடைக்க போகுது? ஏய் சொட்ட வாய முடுறா, தொடர்ந்து பேசிக்கிட்டு. ஏய் இன்னைக்கு நானா அவளான்னு பாத்துறேன். டேய் எங்கடா என் மாப்பிள்ள, யாரா அவ? இன்னைக்கு அவளை நான் வெட்டா விட மாட்டேன்டா. இந்த வெள்ளக்காரி கலந்த சீவா விட மாட்டேன். டேய் இந்த வர்றேன்டா. எங்கடா மாப்பிள்ள, எங்கடா அவ? சொல்லுங்கடா, இல்ல உங்க கலந்த. ஏய் மரியாதை சொல்லிருங்க, அவ எங்க? மாப்பிள்ள பாரின்னு போனானா இந்தியாவுக்கு வந்தோடனே நேரம் ஏன் வீட்டுக்கு வராம இங்கே இருக்குடா வந்தா. அவனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் தெரியுமாடா உங்களுக்கு? நான் கல்யாணம் கூட பண்ணாம அவனை தூக்கி தோல்ல போட்டு வளர்த்தேன்டா. அவன் இன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரியை கட்டிட்டு இங்க வந்திருக்கான். நான் விட மாட்டேன், அந்த வெள்ளைக்காரி தலையை ஜீவாம விட மாட்டேன். கூப்பிடுறாவல, டேய் கூப்பிடுறா. இந்த பாரு என் மாப்பிள்ளை நல்லவன், பாருல நல்லா இருக்கான். அவ பேரை கெடுக்க வந்திருக்க அந்த சிரிக்கி தலையை விட மாட்டேன். டேய் கூப்பிடுறாவல, இன்னைக்கு நானா இல்லாத பாத்துறேன். கூப்பிடுறீங்களா இல்லையா? டேய் வெள்ளக்கறி மேலதான் இருக்கா, மேல இருக்கா. இன்னைக்கு அவன் தலையை ஜீவா விட மாட்டேன். ஏய் மரியாதை இறங்கி வா. யாரா இவன்? எங்க இருந்து பிடிச்ச இந்த லூச? இவன் போற வேகத்தை பார்த்தா ஒரு தலை உருளுமா 2 தலை உருளுமானே தெரியல. இவர் வந்து மார்சலோட மாமா. நேத்து மார்சல் செல்லுக்கு ஒரு போன் பண்ணாரு. எடுத்து பார்த்தா இந்த ஆளோட போட்டோ இருந்தது. சரி யாரா இருக்குன்னு போன் எடுத்தா மார்சல் நினைச்சு உருகிட்டாரு. மார்சல் இல்ல அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனோட புது பொண்டாட்டி பத்தி சொன்னேன். அவ்வளவுதான் மனுஷன் பொங்கி எழுந்துட்டான். நான் இன்னைக்கு காலையில மார்சல்கிட்ட போயிட்டு ஆட்டோ வெப்சில இருக்குடா, கொஞ்சம் வண்டி குடுறா மாப்பிள்ளன்னு சாவியை வாங்கிட்டு அங்க போனேன்டா. அங்க இருந்த ஆளை கூட்டு வந்துட்டேன். இனி நம்ம பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் அவன் பாத்துடுவான். பாரு நீ என்னதான் சொன்னாலும் அந்த வெள்ளக்காரி தலை ஜீவா போக மாட்டேன். ஆமா நான் சொல்றத கொஞ்சம். நான் ஒண்ணு கேக்குற மாதிரி இல்ல, அந்த வெள்ளக்காரியை கூப்பிடு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவை போலதான் நானும். நடந்தது என்னன்னா, என்னது மாப்பிள்ளை மேல பாக்குறான். மருந்து சாப்பிட்டு படுத்துக்கு. பார்த்து எழுந்துரு. யாருன்னு இந்த பொண்ணு? நான் வேலை செய்யற பங்களாவில் தங்கி இருக்கிற பசங்க இந்த புள்ளைய நாசம் பண்ணிட்டானுங்கம்மா. நானும் மச்சானும் தான் இந்த பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலம்மா. இந்த பொண்ணு செத்துட்டு தான் அவனுங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுற வரைக்கும் இந்த புள்ளைய நிதாமா பாத்துக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குன்னு. நீ கவலைப்படாதன, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு. அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். சரி விடுமா, நல்லதே நடக்கும். உன்னை நம்பிதான் இந்த பொண்ணை ஒப்படைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு அவ காதலன் கிடைக்கணும். அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குண்ணே. சொல்லுமா. அவனுங்களே இந்த பொண்ணை வச்சே பழி வாங்கணும்னு. அந்த பொண்ணோட லவ்வரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த பொண்ணு பேயா நடிக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு பேயா நடிக்கணும்னா சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து கடகடன்னு கடிக்கணும். கள்ளிப்பால அப்படியே குடிக்கணும். உயிரோடு இருக்கிற கோழிய அப்படியே முழுங்கணும். அது மட்டும் இல்ல, கைத்துல மலமலன்னு மேலே ஏறணும், ஒரு மாதிரி தொங்கணும், கலகலகலன்னு சிரிக்கணும். அது மட்டும் இல்ல, எரிஞ்ச சாம்பெல்லாம் அள்ளி உடம்பெல்லாம் அப்பிக்கணும். ஊரெல்லாம் போகணும், மக்கள்லாம் அப்படி பயந்து ஊருக்கு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். நடந்து வரும்போது ஜல் ஜல் அப்படின்னு சத்தம் வரணும். அப்புறம் மல்லிகைப்பூ வாசம் இந்த ஊருக்குள்ள நல்லா வீசணும். அது மட்டும் இல்ல, எரியிற பணத்தை அப்படியே புடுங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு தெருவா போகணும். பேய் வருதுன்னு எல்லாம் ஓடுவாங்க. நான் தேடுன சரியான ஆள் நீங்க தான். வாங்க போலாம். மாப்பிள்ள நீ இவ்வளவு நல்லவனா இருப்பா போச்சே மாப்பிள்ள. இதெல்லாம் தெரியாம கத்தி எடுத்துட்டு விட்டு வந்துட்டீங்க மாமா.
ஓவர எமோஷன் வருது. டேய் போட்டான்டா. ஐயா போட்டா சொன்ன மாதிரி செஞ்சான்டா மாப்ள. வெயிட் உள்ள இல்ல. அவசரப்பட்டு முடிவு எடுத்து இவனுங்க வேற இருக்கானுங்க, நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. உயிரோட இருக்கா? அப்பா 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 ஏன் பாடுறீங்க? ஏன் பாடுறீங்க? சொல்லிட்டேன். சாவலியா? ஆடா கீழ போய் பாத்துக்கலாம். உனக்கு இருக்குடி ஒரு நாள். என் மாப்பிள்ள அருமையான மகளா புடிச்சிட்டானே. நல்ல மனசு அவளுக்கு. அவசரப்பட்டு என் மகளை வெட்டிச்சாக்கி பார்த்தனே. உண்மையிலே கொடுத்து வச்சவன்டா நீ, கொடுத்து வச்சவன். மகளே நீ நல்லா இருக்கணுமா. சொந்த பொண்ணா இருந்தா கூட இப்படி அமையாதுமா. தம்பி என்ன கொண்டு டிராப் பண்ணிட்டு வாங்க. தலைவலி தம்பி தலைவலியா? தம்பி என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வயித்துல வலி. வயிற்று வலியா? ஏன் தம்பி? தம்பி என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. இடுப்பு வலிக்குதியா? இடுப்பு தானே வலிக்குது. சரிங்க, கைதானே பிடிக்க போகுது. என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. அப்பா லூசாயா நீ? லூசா? இடுப்பு என்ன 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். என் மூளை சூடு பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கா போயிடு. ஆளை மூஞ்சேன் பாரு. ஆள் யாரும் உதைக்க வராடுல. மாப்பிள்ள எல்லாரும் உதைக்கிறாங்க மாப்பிள்ள. நான் எங்க எங்க இருந்து நான் புடிச்சேன்டா? பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா? பை யாரு இவனுங்க? யாரு? தங்கம். சாரி பாஸ். யார் அந்த புள்ளப்பூச்சி பயலுங்க? யாரு இவனுங்க? சுத்தி நிக்க. என்ன பாக்குறீங்க? அண்ணாத்தா வந்திருக்கிறாரு, வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? என்னடா லுக்கு? ஏய் என்ன பாக்குற? அண்ணன் தான் இந்த ஏரியா தாதா. கேட்டுக்குங்க. ஏய் அதை விடு. காமாட்சிக்கு கஞ்சி ஊற்றணும். காசை கொடு. காமாட்சி கஞ்சி குடிக்க பகல்ல காசு கேட்காதா? நைட்டு தான் கேட்குமா? எங்க தலை பகல்ல பாமானுங்களுக்கு கஞ்சி ஊத்திட்டு நைட்ல தான் பகவானுக்கு கஞ்சி ஊத்துவாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? காசை கொடு. ஏய் எங்க வந்து என்ன கேக்குறீங்க? போங்கடா. ஆட்டாலக்கடி உட்டாலக்கடி கும்மாலக்கடி தக்காலக்கடி. யார்கிட்ட என்ன பேசுற? மூஞ்சி மேல கைய வச்சா மூஞ்சி காணா போயிடும். புரியுதா? டேய் உர்ரா உர்ரா. குப்பத்து சார் உள்ள ஹவுஸ் ஓனர் அம்மா இருப்பாங்க. போனீங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க. போய் வாங்கிக்கங்க. தல சில்லறைட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க உள்ள போய் கரன்சியை பார்ப்போம். டேய் எல்லாம் வந்து வச்சு உள்ள போய் கரன்சியை பார்த்துட்டு அப்புறம் உங்களை வந்து கணக்குல வச்சுக்கிறேன். நல்லா கொடுப்பாங்க. என்னடா வீட்டுல ஒத்திக்கா? டேய் பொம்பளை ராஜேண்டா. அதா காமாட்சி கஞ்சி ஊத்துறான். லம்பா எட்டுனா பார்க்கலாம். இதான் பாரு ரசீன. ஆட்டாலக்கடி உட்டாலக்கடி கும்மாலக்கடி தக்காலக்கடி. காமாட்சிக்கு கஞ்சி ஊத்துன்னு காசு கொடுடி. தூக்குடாவல பாவே காலி பண்றாவல. பொம்பளை இந்த அடிக்கிறா.
இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அதனால தான் இந்த குற்றவாளிகளோட படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இவங்கள பற்றி டீட்டெயில்ஸை நாம கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? இவன் பேரு வீரபாண்டி, ஆட்டோ டிரைவர். நெக்ஸ்ட் இவன் பேரு ஒயிட், காலேஜ் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் இவன் பேரு முருகேசன், கார் மெக்கானிக். இவங்களை நம்ம ஒரு டீமா சேர்ந்து சர்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணோம்னா இந்த கொலைகளை பற்றிய உண்மை வெளில வரும். ஓகே? ஓகே சார். லைட்ஸ் ஆன். ஸோ இவங்க தான் குற்றவாளிங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நீங்க எல்லாரும் மஃப்டியில போய் தான் இந்த குற்றவாளிகளை பிடிக்க முடியும். அதனால யாருக்கும் சந்தேகம் வராம தனித்தனி டீமா நாம இவங்களை பிடிச்சாகணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஏய் உள்ள போனோம்னு ஒருத்தரையும் ஆளை காணோம். அவனுங்க வரமாட்டானுங்க. இது யாரு புதுசு? யாரையா நீங்க? என்னது யாரா? அட்டிங்க ஐயா. அவசரப்படாத. எங்க ஊர்லயே வந்து இருந்துகிட்டு எங்க அண்ணனே யாருன்னு கேக்குறியா? சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. ஏய், என்ன அந்த வீடு யாரு தெரியுமா? சடையம்புள்ள முனியாண்டி. இது முனியாண்டி தங்கச்சி வீட்டுக்காரரு வட்டி ராஜாவுக்கு தானே எழுதி வச்சது. வட்டி ராஜாவுக்கு வாரிசே இல்லைன்னு வாக்கப்பட்டு போன எங்க அண்ணனுடைய அக்காவை அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த வீடு எங்களுக்கு வந்தது. சரி சரி, வட்டி ராஜா வச்சிருந்தவங்க அக்காவை இப்போ யாரு வச்சிருக்கா? நான் லந்தா எடுத்து வீசுன தலை காணாம போயிடும். சரி சரி, உங்க வீடுன்னு தெரியாம ஏமாந்து வாங்கினவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்களே பேசிக்கோங்க. சீக்கிரம் போகட்டும் மச்சான், போய் நல்லா உத வாங்கட்டும். ஏய், யாரா நீங்க எல்லாம் எங்க வீட்ல உட்கார்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? எந்திரிங்கடா. ஏய், வேற யார கண் பாரு போ. சீக்கிரமா பாரு. அடிச்சு துரத்துறா எல்லாத்தையும். ஏய், நீதான் ஓனர் அம்மாவா? என் வீட்டுல உட்காந்துட்டு எனக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்க. யாரு வீட்டுக்கு யாரு ஓனர் ஆகிறது? ஆள் இல்லைன்னா ஆட்டைய போட்டுருவீங்க. ஏய், எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுங்கடா. உள்ள யாரு? சீக்கிரம் சீக்கிரம். என்ன 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 பாக்குற? உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு டைம் இல்ல. இந்த வீடு இப்ப நான் காலி பண்ணணும். கரெக்ட். படிச்ச பொண்ணு பட்டுன்னு பாயிண்ட் குளுக்கு வந்த நம்மளையே குளுக்கு குளிக்கிட்டா. அவன் வீடு வேற கேட்டு வந்திருக்கானு. என்ன பண்ண போறாளோ புரியல. பத்திரங்க ரூமுக்குள்ள இருக்கு, எடுத்து தரேன். வா. நம்ம கிட்ட நடக்குமா? எல்லாம் சங்கத்துல சேர்ந்துருங்க. போதையா சொன்ன கேளு. அதான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல, பின்னதுக்கு அவசரப்படுறீங்க? இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குது. அண்ணன் தருவேன். மாமா, ஹலோ மாமா. மாமா மாமா. டேய் போன புடுங்கடா. கேட்டீங்களா? நாங்க தான் தெரியாம வந்து மாட்டிக்கணும். உங்களுக்கு தேவையா? வணக்கண்ணே. வணக்கண்ணே. டேய், பணம் வாங்கி 10 நாள் ஆச்சு, எங்கட ஆளை காணோம். முந்தி மாதிரி தொழில் சுத்தம் இல்லையா உங்களுக்கு? வீரபாண்டி தானே கேட்கணும். அடிங்க, வீரபாண்டியை கேட்கணுமா? அன்னைக்கு கத்தையே வாங்கிட்டு போனது யாரா? நீங்க 2 பேரும் தானே வாங்கிட்டு போனீங்க. தேவையில்லாம பேசாத மயக்கண்ணா. பணத்தை நாங்களா வாங்கிட்டு போனோம், இல்லை எங்கள் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டோமா? பணத்தை வாங்கி என்றது மட்டும்தான் எங்களோட வேலை, பணத்தை கொண்டு போகிறது அவங்களோட வேலை. தெரியல உங்களுக்கு? சரி முத்துப்பாண்டி, ஒலன்னு பேச்சு வேண்டாம். எங்களுக்கு பணம் வேணும், இல்லைன்னா பொண்ணு வேணும். ஏய், வீரபாண்டியங்க நீ சொல்றா? பணம் வேணுமா இல்லை அவன் பணம் வேணுமா நான் சொல்கிறேன். வீரபாண்டியும் அவனோட ஃப்ரெண்டும் ஆனமலை பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கியிருக்காங்களாம். அங்கே தான் குடியும் கொடுத்தனுமா இருப்பானுங்க. என்ன நீங்கள் அங்கே போய் பாருங்க. உங்களை எப்படிடா நம்புறது? வழக்கமாக ஆளுங்க காணாம போன அங்கே தான் இருப்பாங்க. நம்மகிட்ட சொல்லவே இல்லையா அவன்? ஆனமலையில் தான் இருக்கானா? போனோம்னா நம்மளும் ஒரு வாரம்
என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போக வேண்டியதான். வாங்கடா போலாம். பத்திரம் வேணும்ல ஐக்கடா. அதை ஏன்டா கேக்குறீங்க? பத்திரம் தான்டா கேட்டேன். அவன் மூத்திரம் வர வர அடிக்கிறானா? ஐயோ குதி குதிடா. வெங்கடேசன் வாழப்பாடி, நந்தகுமார் திருச்சி, கதிரவன் பாலவாக்கம், சுபாஷ் திருநெல்வேலி, புதுக்கோட்டை பெருமாள், சேரன் செங்குட்டோன் ஆத்தூர், சரவணன் சேலம், திருமலை தூத்துக்குடி, சிங்கப்பள்ளி திருவள்ளூர், சரஸ்வதி மதுரை, நளினி கடலூர், சந்திரகலா புதுக்கோட்டை. இப்ப சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கணும். அக்கிஷ்டம் தேரம்னு யாரும் சந்தேகம் வரக்கூடாது. நீங்க காக்கா குருவிய சுடுறவன் விஷத்துல போகணும். நீங்க முயல் வேட்டைக்கு போறாப்புல போகணும். நீங்க கல்லுக்கடை தேடி போறாப்புல போகணும். நம்ம டீம் மட்டும் இல்லாம கியூ பிராஞ்ச் டீம் தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க பிடிக்கிறதுக்குள்ள குற்றவாளிகளை நம்ம பிடிச்சி ஆகணும். அப்படி சப்போஸ் கியூ பிராஞ்ச் சந்தேகப்பட்டு உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய கோடு வேர்ட் MO5. இந்த ஆபரேஷன் கோடு வேர்டு இதுதான். அவங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களை விட்டுறாங்க. ஓகே. வெங்கடேஷ், நந்தகுமார், கதிரவன், சுபாஷ், பெருமாள், சேரன் செங்குட்டுவன், சரவணன், திருமலை, பழனி, சரஸ்வதி, நளினி, சந்திரகலா. எவரிபடி பி அலர்ட். எஸ் சார். வந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் பண்ணிட்டு இருக்க? கம்முனுடா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாடுற என் பவரை. சில்லுன்னு இருந்த தண்ணி திடீர்னு சூடாகுது. அதோட கெட்ட கவிச்சு நாத்த வேற அடிக்குது. அண்ணன் பயந்து உச்சா போயிட்டாரா? பேர் நிக்கிற தண்ணியில உச்சா போயிருக்கிய, அறிவில்ல உனக்கு? யாரா பாத்தி என்ன கேக்குறா? எங்க அண்ணன் யார் தெரியுமா? தில்லு இருக்குதா? வாங்கடா. எங்க அண்ணனை சாதாரண ஆளா நினைச்சு விடாத. எங்க ஊர்ல எங்க அண்ணனை கண்டா தொடைய நடுங்கும். ஆட்டு தொடையா மாட்டு தொடையா? யார பார்த்தா ஆட்டு தொடைய மாட்டு தொடையான்னு கேட்டேன். ஏய் ஏய் எவனாவது தண்ணியில இருந்து வெளியில வந்தீங்க, உயிர்தாரும் நீங்க வர மாட்டீங்க. கொன்னுடுவேன். யாரையா நீங்க? எங்களுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுக்கே எங்களுக்கு தெரியும். எங்களை பார்த்து யாருன்னு கேக்குற? மாப்பா தெரியுமா? மாப்பா தெரியாது. டேய், இவருக்கு மாப்பாவை தெரியாதான், சின்ன பாப்பாவை தெரியும். இன்னும் நக்கல் பண்றியா? சார், எங்க தலை வந்துட்டாரு. இப்ப யாருன்னு தெரியும். அண்ணே, உங்களையே தெரியாதுன்ட்டாருண்ணே. போட பரதேசி. எந்திரா. வெறு போடுற மாதிரி பொழந்துருக்குறான். நானே தர்மடி வாங்கியிருக்கிறேன். உங்கூட்டடியா எங்கூட்டடியா? போடா வாங்கியா. நட நட நட.